இது வரைக்கும் எங்களுக்கு சேலரின்றதே வரல. இன்னைக்கு தேதி 11 ஆகுது. இது வரைக்கும் வந்துட்டு எங்களுக்கு சேலரி வரல உட்காந்துக்கிட்டு. கழக உடன்பிறப்புகளும் தளபதி தொண்டர்களும் ஒரே மகிழ்ச்சி வெள்ளத்துல குதூகலமா இருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்கிட்டு கடைசியில ஒரு போட்டோ ஷூட் நடத்தியிருக்காங்க. அந்த போட்டோ ஷூட்ல விஜய் அவர்கள் முதல் வரிசையில நிற்கிறாரு அப்படின்ட்டு விஜய் ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில இருக்காங்க. அதே நேரத்துல கழக தொண்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பார்த்தாலா எங்க தளபதி முதலமைச்சராக இருக்கும்போது அவர் நிதியமைச்சர் பக்கத்துல நின்னாரு, ஆனா இன்னைக்கு உங்க விஜய் ஒரு ஓரமா நிப்பாட்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு குரூப்புமே கொஞ்சம் இணையத்துல காரசாரமா விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே வேளையில இன்னைக்கு சென்னையில ரிப்பன் மாளிகையில கிட்டத்தட்ட 500 மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ உதவியாளர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, சென்னையில இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட மருத்துவர்களும் செவிலியர்களும் அவர்களுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய உதவியாளர்களும் எங்களுக்கு மே மாசத்தோட சம்பளத்தை இன்னும் தரல அப்படின்ட்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதுக்கு மட்டும் அவங்க போராடல, அவங்களுக்கான பணியை நிரந்தரம் பண்ணணும் அப்படின்ட்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதாவது நிரந்தர பணியாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் அதிகமா இருக்கு, ஆனா அவங்க எந்த அளவுக்கு வேலை பார்க்காங்களோ அதே அளவு வேலை நாங்களும் பார்க்குறோம், ஆனா எங்களுக்கு மிகவும் குறைவான சம்பளம் தராங்க. இந்த சம்பளத்துல எங்களால் குடும்பத்தை நடத்த முடியல. இதுக்கு இடையில இவங்க எங்களுக்கு சம்பளத்தையும் தரமாட்டுக்காங்க. ஒழுங்கா நாங்க எப்படி குடும்பத்தை நடத்துவோம், எப்படி நாங்க சாப்பிடுவோம், எப்படி நாங்க எங்க பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுவோம் அப்படின்லாம் கோரிக்கை முன் வச்சு இன்னைக்கு போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதாவது இங்க மருத்துவர்களும் செவிலியர்களும் நல்ல ஒரு நிம்மதியான மனநிலையில இருந்தாதான் நோயாளிகளை அவங்க சரியா பராமரிப்பாங்க. அவங்களுக்கே நிம்மதி இல்லை அப்படின்னா அப்போ நோயாளிகளின் நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்குறி தான் இப்போ சாதாரண மக்கள் மத்தியில இருக்கு. இதைத்தான் அண்ணன் சீமான் சொன்னாரு, நான் வந்தா எல்லாருக்கும் அரசு வேலை தருவேன், அவங்க வேலைக்கேற்ற தரமான சம்பளத்தை தருவேன் அப்படின்னாரு. ஆனா மக்கள் கேட்கல. நாம கவர்ச்சியை நம்பி தானே ஓட்டு போட்ட ஒரே மாசத்துல இப்போ திரும்ப போராட்ட காலத்திலையும் இதே மக்கள் தான் நிற்கிறாங்க. அதனால போராடக்கூடிய இந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் அவர்களுக்கு உதவியா இருக்கிறவர்களும் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. நம்மளுக்காக ஒருத்தர் பேசினார, அவரை நிராகரிச்சுட்டு நாம இவரை தேர்ந்தெடுத்தோமே, இன்னைக்கு நாம திரும்பவும் இதே போராட்ட காலத்துல நிக்கிறோமே அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த ஆட்சி கடந்த ஆட்சியே மாதிரி வெறும் காட்சியா மட்டும் இல்லாம, இந்த மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் அவங்களுக்கு உதவியா இருக்கிறவங்களுக்கும் அவங்க பார்க்குற வேலைக்கு ஏற்றாப்புல தரமான சம்பளத்தை கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை நாம முன்வைக்கிறோம். உங்களால் அதுக்குண்டான ப்ராப்பரா சேவை செய்யணும்னா அதுக்குண்டான இது மேன் பவரோ இல்லை அதுக்குண்டான சேலரியோ இல்லை அதுக்குண்டான இதுவும் நீங்கள் பேசிக் சேலரியாவது போடணும்ல சார். எங்களுக்கே எங்கள் பாதுகாப்பு இல்லை, மெடிக்கல் லீவ் இல்லை, எதுவுமே இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்?